வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் கொண்டக்கடலை பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். குக்கர் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நம்ம 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் நெய் சேர்த்தாச்சு. நம்ம ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சூடாகட்டும். சூடான அப்புறம் நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 3 கிராம்பு, கொஞ்சம் பெருஞ்சீரகம் 1/2 டீஸ்பூன், ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு ஏலக்காய் எல்லாத்தையும் நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். நல்லா எண்ணெயில் தாளித்த பிறகு ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம். அதையும் நம்ம வதக்கிக்கலாம். எண்ணெயிலே நல்லா வெங்காயம் வதங்கட்டும். வதங்கி வந்த பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதையும் நம்ம வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். அது கூட நம்ம வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ வந்து 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2த்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கிட்டு நான் கொண்டக்கடலை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 கப்புக்கு ஊற வச்ச கொண்டக்கடலையை நம்ம இது கூட தண்ணியை வடிகட்டிட்டு இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஓகேவா? இதையும் நம்ம நல்லா சேர்த்துக்கிட்டு ஒரு கிண்டி விட்டலாம். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். மசாலா, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் நம்ம இந்த கொண்டக்கடலையோட நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கு அடுத்தது நம்ம தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அது கூட தயிர் சேர்த்துங்க. தயிர் சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி கிண்டி விடலாம். நல்லா கிண்டி விடுங்க. பசங்களுக்கு நம்ம சுண்டல் சாப்பிட்ற பிள்ளைங்களுக்கு கூட நம்ம இந்த மாதிரி பிரியாணியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா நம்ம சாதத்தோடு சேர்த்து பிள்ளைங்க சாப்பிட்ருவாங்க. இப்போ நம்ம அரிசி வந்து நான் 2 கப்பு எடுத்துருக்கேன். 2 கப்புக்கு 4 கப்பு தண்ணி அளந்து வச்சுருந்தேன். இப்போ 4 கப்பு தண்ணி நான் ஊற்றிக்கிட்டேன். ஓகேவா? இப்போ தண்ணி நல்லா ஊற்றியாச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி பார்த்துங்க. உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் சால்ட்டு சேர்த்துங்க. ஓகேவா? இப்போ என்ன செய்யலாம், நம்ம அரிசி ஊற வச்சு வடிகட்டி வச்சுருந்தேன். அந்த அரிசியும் நான் ஒரு 15 நிமிஷம் ஊறினா போதும், ரொம்ப ஊற விட வேண்டாம். நான் தண்ணி வடிகட்டி வச்சுருந்தேன். அந்த அரிசியை நான் எல்லாம் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் கிண்டி விட்டுட்டு உங்களுக்கு உப்பு தேவையான அளவு கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இல்லைன்னா நீங்கள் உப்பு இந்த டைமில் சேர்த்துக்கிட்டு இப்போ நீங்கள் குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். குக்கரை மூடி விசில் போட்டாச்சு. விசில் வந்த பிறகு சாப்பாடு எப்படி வந்திருக்கு பிரியாணி பார்க்கலாம். ஓகே, ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், சாதம் ரெடி ஆகிடுச்சு. கேமராவில் பார்க்குறதுக்கு சாதம் ஒயிட்டாக தெரியுது. சாதம் கலராக தாங்க இருக்குது. இந்த பாருங்கள், சாதம் உதிரியாக நல்லா வந்துருக்குது. பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் வீடியோவில் பார்க்குறதுக்கு வெள்ளையாக தெரியுது, இல்லைங்க சாதம் கலராக தான் தெரியுது. சாதம் நல்லா சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் ஆன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில். ஓகே, பாய்ங்க.